வணக்கம் மக்களே. அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்ச இந்த செவ்வாழை பழம் தாங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் இனிப்பு பணியாரமாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி, அது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வாழைப்பழத்தை ஃபுல்லாக நீங்கள் மசிச்சிடணும், இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வாழைப்பழத்தை இது போல் செஞ்சாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு குக்கிங் சோடா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட். ஸோ நம்ம இனிப்பு சேர்க்கும் போது அது டேஸ்ட் தெரியறதுக்காக தான் உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இனிப்பு பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3/4 கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இதில் ஸ்பூன்லேயோ இல்லை விஸ்க்கு நீங்கள் இல்லை கையால் கூட நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டித்தன்மை இருந்தாலும் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை செஞ்சு வச்சிடலாம். சரிங்க, பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் இப்படியே செஞ்சாலும் செய்யலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஸோ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. குழி பணியார கல் எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா சூடாகட்டும். மாவும் நல்லா இங்கே 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நான் நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். பார்க்க அதிகமாக இருக்கிற போல் இருக்கும், ஆனால் இந்த நெய்யை வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா 3 தடவை நம்ம செஞ்சிடலாம் அதுலேயே. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பணியார மாவு ஆட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஒன்று ஒன்று அப்படி விடும்போது அந்த இருக்கிற நெய் எல்லாமே நமக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும், எங்கேயும் ஒட்டாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம திருப்ப ஆரம்பிச்சிடலாம். சரி, எல்லா மாவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒன்றுன்னா நம்ம திருப்பி விடலாம். சரி, எல்லாமே திருப்பி விட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயும் மாவு ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், திருப்பி பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அடுத்த 2 நிமிஷத்துலேயே ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நெய் இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம திரும்பி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி நம்ம நெய் ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டான செவ்வாழை குழி பணியாரம் தான் இது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.